தான் இருக்க போகுது. ஸோ இப்போவும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் கெட்டு போயிடல. இவ்வளோ நாள் செய்ய முடியலனாலும் இந்த 55 நாள்லையும் பண்ணலாம், இவ்வளோ நாள் செய்ய முடியாத இந்த 55 நாளில் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ தாட் நம்ம கையில் தான் இருக்குது. நான் எப்போதும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறது தான், பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுறதை விட, பண்ணி கூட பார்க்காம அதை குறை சொல்கிறத விட, அதை அட்டன் பண்ணி சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் ரெண்டையுமே பார்த்தவங்க. ஸோ நீங்கள் முயற்சி பண்ணவங்க எல்லாருமே வின்னிங் சைடில் தான் இருக்கீங்க. முயற்சி பண்ணிட்டோம்ல, அது உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்த்தணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருப்போம், போன 2024 டிசம்பரில் இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு முடிவை எடுத்துட்டு இருப்போம். ஜனவரி பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 15 நாள் அதை எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு யோசிச்சிருப்போம். அடுத்த ஒரு 10 நாள் ப்ராசஸ் பண்ணியிருப்போம். லாஸ்டா ஒரு 5 நாள் அவ்வளவுதான் இழுத்து மூடி இருப்போம். பட் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன்னா, டிசம்பர் 31 ஜனவரி 1 இருந்து என்ன பண்ண போறோங்கிறத யோசிக்கிறத விட, டிசம்பர் 20 இருந்தே நான் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். டிசம்பர் 25 இருந்து நான் ஜனவரியில எப்படி வாழணுமோ வாழ ஆரம்பிச்சிருவேன். ஸோ என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி அப்டேட் கொடுக்கணும், எப்படி ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத டிசம்பர் லாஸ்ட்ல இருந்தே நம்ம அப்போ ஜனவரிக்குள்ள போறப்ப ஃப்ரெஷ்ஷாக தொடங்க மாட்டோம். ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தது தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்புக்கு போயிடுவோம். இப்போ நான் சொல்றது, நம்ம கையில் இன்னும் 55 நாள் இருக்கு. கண்டிப்பா நம்மளால ஒன்று ஹெல்த் வைஸ்